அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைய தினம் புல்லட் அரசியலின் ஊடாக நாம் குச்சவெளி பிரதேச சபையில் கழிவு முகாமைத்துவ பிரிவு அதிகாரி மற்றும் குச்சவெளி உப அலுவலக பொறுப்பு அதிகாரியாகவும் 6 வருடங்கள் கடமையாற்றி தற்போது திருவண்ணாமலையில் சட்டத்தரணியாக தொழில் புரிந்து கொண்டிருக்கும் தற்போதைய 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் NFGG இரட்டை கொடி சின்னத்தில் குச்சவெளி பிரதேச சபையில் ஜாயநகர் வட்டாரத்தில் களமிறங்கியிருக்கும் சட்டத்தரணி SA நௌஃபர் அவர்களை சந்திக்க களம் காண வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், சட்டத்தரணி நௌஃபர் அவர்களே, தற்போது 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல் வட்டார தேர்தல் நடைபெற்று சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் உங்களை களம் காண வந்ததில் நீங்கள் எமக்கு நேரம் ஒதுக்கியதில் நாம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் முதலாவதாக நீங்கள் எப்பொழுது இந்த அரசியலுக்குள் உள்வாங்கப்பட்டீர்கள் அல்லது அரசியலில் குதித்தீர்கள்? அரசியலில் குதித்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது நான் அரசியலில் குதிக்க இல்லை. நான் அரசியல் சிந்தனை, அரசியல் போக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொதுமகன் என்ற வகையில் இந்த நாட்டில் நடந்த ஊழல்கள், லஞ்சம், சீரழிப்பு, இந்த நாட்டை சீரழித்த விஷயங்களில் ஒரு தாக்கமாக கொண்டு நாங்கள் கடந்த காலங்களில் அனுபவி வெள்ள வைப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் NPP சார்பாக ஜனாதிபதி தேர்தல் சரி, பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வேலை செய்திருந்தோம். அதுதான் நான் நேரடியாக அரசியலில் குறித்த முதல். அப்படியாக நீங்கள் தற்போதைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களம் கண்ட அந்த வேளையில் தான் நீங்களும் அவரை ஒரு நேர்மையான ஒரு ஜனாதிபதியாக கண்டு அவரை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தில் நீங்கள் களமிறங்கியிருக்கிறீர்கள் என்று கூற வருகிறீர்கள், அப்படியல்லவா? ஆமாம், அதாவது நாங்கள் பட்ட பாடுகள் இருக்கின்ற கடந்த காலங்களில் பொருளாதார சீரழிவு, மக்கள்பட்ட அவதிகள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு ஒரு மாற்றம் வேண்டும், இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் களமி இறங்கியிருந்தோம். அந்த மாற்றத்தையும் நாங்கள் பொதுமக்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்படியாயின் நாங்கள் கடந்த காலங்களிலே பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, நாங்கள் உற்று நோக்கி இருந்தோம். குச்சவெளி பிரதேச சபையிலே குறிப்பாக பலர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சியில் NPP கட்சிக்கு முன்புறமாக வேலை செய்திருந்தாலும் கூட நீங்கள் மிகவும் உத்வேகத்துடன் முன்புறமாக செயற்பட்ட ஒரு படித்த சிந்தனையாளர் என்ற ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருந்தோம். அந்த வகையிலே நீங்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் NPP கட்சிக்கு, தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சிக்கு மிகவும் முட்டு கொடுத்து மிகவும் ஒரு என்ன சொல்வது, அது மிகவும் ஒரு தூக்கி பிடித்து கொண்டு இங்கே நீங்கள் திரிந்தவர். ஆகையினால் நாங்கள் நினைத்திருந்தோம் நீங்கள் NPP கட்சியிலே, அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கட்சியிலே நீங்கள் பிரதேச சபையிலே களமிறக்கப்படுவீர்கள் என்று நாம் கண்காணித்திருந்தோம். அந்த வகையில் நீங்கள் தற்போது NFGG கட்சியிலே இரட்டை கொடி சின்னத்திலே களமிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன காரணம்? நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கம் அல்லது யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவைகள் இல்லை. முட்டு கொடுக்க சொல்கிற வார்த்தை பிரயோகம் பிள்ளையானது. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் ஒரு சீரழிவை நோக்கும் பொழுது எல்லா கட்சியினரும் மக்களை ஏமாற்றி இருக்கின்ற பொழுது மீதியாக இந்த மக்களோட அரசியல் செய்யாத ஒரு கட்சியாக இருந்தவர் தான் NPP கட்சி. அவர்கள் நேர்மையை பற்றி எப்பொழுது பேசி வந்தார்கள், நேர்மையாகவே செயற்பட்டு வந்ததாக நாங்கள் அவதானித்து அவ்வாறான ஒரு கட்சியை கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற ஊழல்களை இல்லாமல் செய்து இந்த நாட்டை வளர்ச்சி போக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் நினைத்து வேலை செய்திருந்தோமே தவிர அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பது என்பது அவர்கள் சரி செய்தாலும் பிழை செய்தாலும் அதற்காக வேண்டி நாங்கள் வக்காலத்தை வாங்கி அதற்காக பேசுவதற்கு அந்த முட்டுக் கொடுப்பது என்பது வசதியின் அர்த்தம். அவர்கள் பிழை செய்கின்ற போது நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். அதாவது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் மக்கள் மற்றும் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் எல்லாரும் அனுரகுமார திசாநாயக்கன் அரசியலை ஆதரித்துத்தான் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் அங்கு மற்ற மக்களை விட முஸ்லிம் மக்கள் பாதிப்பு உள்ளாகின்ற போது, இந்த நிலைமை வருகின்ற போது நாங்கள் முட்டுக் கொடுத்து கொண்டு அவர்களுக்கு வக்காலத்து அவர் செய்கின்ற அனைத்தையும் சரி என்று சரி காண முடியாது தானே. அப்போ நாங்கள் படித்தவர்கள் வந்து அரசியல் செய்தோம், எங்கள் மக்களை தலைமைத்துவம் தாங்கினோம், மக்களை வழிநடத்தி சென்றோம், அவர்களை வாக்களிக்க செய்தோம் சொன்னால் அவர்கள் தவறு விடுகின்ற போது நாங்கள் அதனை தட்டி
மக்களுக்கு அதை நியாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் அரசியலிருந்து என்பிபியில் இருந்து வெட்டப்பட்டதற்கான காரணங்கள் வெவ்வேறாக இருக்கு. அதுவும் ஒரு முஸ்லிம் சார்ந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற ஒரு அநீதியாக நான் பார்க்கிறேன். அதாவது நாங்கள் என்பிபி கட்சியினர் இந்த தேர்தல் களத்திலே உள்ளாட்சி தேர்தல் களத்திலே வேட்பாளர்களை களமிறக்கின்ற போது நாங்கள் வினவிய விடயம் போனஸ் ஆசனம் பட்டியல் ஆசனத்துக்கு யாரை நீங்கள் நியமிக்க போகின்றீர்கள்? ஏன் உங்களிடம் நான் முட்டுக்கொடுத்தீர்கள் என்ற வேர்டை யூஸ் பண்ணினேன்னு சொன்னால், அதாவது நீங்களாக இருக்கட்டும், அடுத்தது உங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் சரி, பாராளுமன்ற பொது தேர்தல் காலங்களிலும் சரி, நாங்கள் உங்களிடம் சில விடயங்களை பேசிய பொழுது, அல்லது மக்கள் உங்களிடம் சில விடயங்களை வேறு கட்சிகளுக்கு வாங்க, இந்த கட்சிகளுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்க என்று பேசிய பொழுது நீங்கள் அவருடைய கொள்கைகளை எல்லாம் புறம் தள்ளி இது என்பிபி தான், அதாவது என்ன சொல்வது, இதுதான் ஒரு அடுத்த ஹலீஃபா என்ற ஒரு ரீதியிலே பேசியிருந்தீர்கள் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும். அப்படி இருக்க நாங்கள் கொடுப்பது என்ற வேர்டை விட இன்னும் பெரிய ஒரு வாசகம் இருந்திருந்தால் நாங்கள் உங்களிடம் அதை கேட்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு உத்வேகத்துடன் நீங்கள் செயற்படுகிறீர்கள் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் அதை கேட்கின்றோம். கூறுங்கள், நீங்கள் என்பிபியிலிருந்து அதிலிருந்து சீட் கிடைக்காமல், அதில் உங்களுக்கு இடம் கிடைக்காமல் நீங்கள் எதற்காக வேண்டிய என்எஃப்டிஜியில் நீங்கள் இரட்டை கொடியில் களமிறங்கினீர்கள்? அதாவது இது திருத்த வேண்டிய விஷயம். நான் திரும்ப சொல்கின்றேன், நாங்கள் என்பிபி கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஆதரவு வழங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் அவர் கண்ட பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது அதை சமாளிக்கும் வகையிலே நாங்கள் வசனங்களை பேசிக்கொண்டு அவர்களுக்கு வக்காலத்துக்கு வாங்கி கொண்டிருந்தால் அது முட்டு கொடுக்கிற விடயமாக ஆகியிருக்கிறது. நாங்கள் முட்டு கொடுக்கவில்லை. அவர்கள் தப்பு செய்கின்ற போது நாங்கள் அதனை விட்டு விலகி நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி வைக்கணும். இது முட்டு கொடுப்பதற்கு விஷயமே இல்லை. நான் தொடர்கின்றேன் என்னென்றால், நாங்கள் என்பிபி கட்சிக்கு பட்டியலில் நாங்கள் ஆசனங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற போது இங்கே எங்களுக்கு பொறுப்பாளராக அல்லது கோஆர்டினேட்டராக இருந்தவர் இல்ஹாம் ஆசிரியர் அவர்களோடாக எங்களுடைய பெயர்கள் பிரேரிக்கப்படுகின்ற போது நாங்கள் இல்ஹாம் ஆசிரியர், எங்களுடைய சகோதரர் அஜ்மைனான் அவர்கள் மூவருக்கு இருந்து கொண்டு நாங்கள் சகோதரர் பிரதி அமைச்சர் அருண் அவர்களிடம் நாங்கள் என்ன செய்திருந்தோம் சொன்னால், இந்த பட்டியல் ஆசனங்களுக்கு யாரை நியமிக்கப்படும் ஒரு வாசகத்தை நாங்கள் கொடுத்திருப்போம். என்றால் முழுக்க முஸ்லிம் மக்கள் வாக்களிக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் 10 வட்டாரங்களில் இருந்து அதாவது வட்டாரங்களில் வேட்பாளர்கள் தோல்வி அடைகின்ற போது வரப்போகின்ற பட்டியல் ஆசனத்துக்கு நியமிக்கின்ற மக்கள் இங்கு ஓட்டு அளித்த, அதாவது வாக்களித்த மக்களில் இருந்தே பிரதித்தும் வர வேண்டும் என்கிறது நாங்கள் இருக்கோம். ஆனால் அதற்கு மாறான ஒரு சிந்தனையிலே அவர்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிழைக்கப்படுறது இந்த பிரதேசத்து மக்களே அது. நாங்கள் இங்கு சிங்கள முஸ்லிம் என்று நான் கதைக்கு வரவில்லை. கியந்தே என்கின்ற ஒரு நபரை அவர்கள் பட்டியல் ஆசனத்துக்கு வாங்கியிருந்தார்கள். அதே சகோதரிகளை வாங்கியிருந்தார்கள். அவர்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை இங்கே கொண்டு வந்து அவர்கள் குடியிருக்க செய்தால் வேறு தேவைக்காக வந்தவர்கள் குடியிருக்கின்ற போது அவர்களை பட்டியல் ஆசனத்துக்கு உருவாங்க வேண்டிய தேவையில்லை. அது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க வேண்டிய இருக்கின்றது. என்றால் எங்களுடைய மக்களுடைய ஓட்டின் வாக்குகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் அவர்களை எவ்வாறு நாங்கள் உருவாங்கி செயல்பட வைப்பது நாங்கள் நீங்கள் மக்களை செய்கிற துரோகம் அல்லவா. நாளைக்கு நீங்கள் சரி, மீடியா நீங்கள் கூட சரி, மற்ற பொதுமக்களும் படித்தவர்கள் எங்களுடைய மூங்கிலே காலை துப்ப மாட்டார்கள். அவன் அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சொன்னால் இது எங்களால் சரி வராது சொன்னால் ஆனால் இருந்தும் என்னை அப்படி பேசுகின்ற தட்ட முடியாத சமூகம் இருக்கின்ற போது அண்மையிலே ஜனவரி 1ஆம் தேதி, இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் தொல்பொருள் திணைக்களத்தினால் எங்களுடைய சந்தை கட்டிடங்கள், நெற்களஞ்சி சாலை கட்டிடங்களை அபகரிப்பதற்கான அந்த முயற்சிகளை அந்த பேர்களை இடுகின்ற போது நாங்கள் அதுக்காக ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் அதையும் கேட்பதற்கு நீங்கள் பிரதி அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்ட பிரதி அமைச்சர் அருண் கேமஞ்சந்திரா அவர்களிடம் இந்த பிரதேச சபைக்குரிய வேட்பாளர் சம்பந்தமாக பேசிய வேளையில் உங்களுக்கு போனஸ் ஆசனத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது நீங்கள் கூறுவதில் எங்களுக்கு ஒரு விடயம் புலப்படுகிறது. இங்கே உள்ள வேட்பாளர்கள், பிரதான வேட்பாளர்கள் களமிறங்கி கஷ்டப்பட்டு அவர்கள் வேர்வை சிந்தி மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர்கள் ஓரிரு வாக்குகளால், சொற்ப வாக்குகளால் தோல்வியை தழுவுகின்ற பட்சத்தில் போனஸிலே அவர்கள் விரும்பி போடுகின்ற, அவர்களுக்கு விருப்பமானவர்களை போட்டு அவர்களை பிரதேச சபைக்குள் உள்வாங்குகின்ற ஒரு செயற்திட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று கூற வருகிறீர்கள். அப்படி அதுதான் உண்மை. அப்ப அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கல, நாங்கள் அது கேட்க வேண்டிய இருக்கலாம் நினைக்கிறோம். அப்படின்னா நானே ஏன் இந்த தேர்தலில் களமிறங்க வேண்டும்? நான் என்ன முட்டாளா? இவர்களுக்கு வாக்காளத்தை வாங்கி போடு, இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு. அப்ப ஆனால் எனக்கு இப்ப என்னை அவர்கள் அந்த எனக்கு அந்த களமிறம் வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை தராமைக்கான காரணம் தான் இப்போ நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அது வந்து பிறகு அந்த பெயர் பலகை இடுவதற்கான அந்த முயற்சியை தற்பதற்கான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் செய்த போது அனைவரும் தான் கலந்து கொண்டார். மக்கள் அனைவரும் அந்த பொது பிரச்சனை ஒன்று, மக்கள் ஊருக்கு பிரச்சனை வந்தால் தட்டி கேட்க வேண்டியவர்கள் நாங்கள் தான். அது சம்பந்தமாக தகவல்களை வாங்கி நாங்கள் தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் பேட்டிகளை வழங்கி இருந்தோம்.
அவர்கள் என்னை இந்த பட்டியலில் நீக்குவதற்கு சொன்ன காரணம் ஒரே ஒரு காரணம், நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அரசாங்க திரைக்களம் ஒன்று பிள்ளையாக செய்கின்ற போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம், அரசாங்க அமைச்சர்கள் அதை தட்டி கேட்டு அதை சீர் செய்ய வேண்டும், அல்லது திருத்திக் கொள்ள வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இதுதானே அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இதில் நானே என்ன வேலை செய்தேன், மற்றவர்கள் என்ன வேலை செய்தார்கள்? அவை இது சொல்லுகின்ற பொய்க்கிறது. என்னை போன்றவர்கள் வந்தால் அவர்கள் இடைஞ்சலாகும் என்பது அவர்கள் தெரியும். இது ஆரம்பத்தில் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லிம் மக்களுக்கு அமைச்சர்கள் வழங்கவில்லை, அதை ஒரு நிமிடம் தாருங்கள். பிரச்சனை அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் கூறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடந்த வேளையிலே குச்சவெளி பிரதேச சபையிலே மக்களுக்குரிய சந்தை கட்டிடங்கள் காணிகள் பற்றி நாங்கள் எங்களுடைய ஊடகங்களிலே சமூக வலைதளங்களிலே பலதரப்பட்ட நாட்களில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு விடயத்தை கண்காணித்திருக்கின்றோம். எங்களுடைய ஊடகத்தின் ஊடாக நாங்களும் அதனை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய வெப்சைட் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வேளையிலே உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்ததன் பின்னர் உங்களுடைய இந்த வேட்பாளர் சம்பந்தமாக பிரதேச சபை வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுடைய இந்த பிரச்சனை நடக்கின்ற வேளையிலும் நாங்கள் இந்த ஊர் மக்கள் பேசிய விடயங்கள் தான் உங்களுக்கு போட்டியாக இந்த அரசாங்க என்பிபி கட்சியிலே பிரதேச சபையிலே உங்களுக்கு போட்டியாக எங்களுக்கு வேட்பாளர் தாருங்கள் என்று போட்டியிட்டு வந்தவர்கள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களிடம் இந்த வீடியோ எங்களால் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோக்களை எடுத்து பாருங்கள், இன்ன நபர் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்திருக்கிறார், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார் என்ற அந்த வீடியோவை கொண்டு காட்டி உங்களுக்குரிய அந்த வேட்பாளர் தர வேண்டிய அந்த நிலைமையை மாற்றி அமைத்ததாக குச்சவெளி பிரதேச சபைக்கு உட்பட்ட மக்கள் பேசிக்கொள்வதை எங்களால் காண முடிந்தது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? உங்களுக்கு எதிராக இந்த காணொலியை கொண்டு காட்டியவரும் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்ததாக நாங்கள் செவியிட்டிருந்தோம், பார்த்திருந்தோம். நீங்கள் அந்த வகையில் எந்த வேட்பாளர் அல்லது உங்களுக்கு சமமாக வந்து உங்களுக்கு எதிராக போட்டியிட்டு இப்படியான வேலைகளை சமூக துரோக வேலைகளை செய்கின்றவர்கள் யார் என்று நீங்கள் சமூகத்துக்கு கட்டாயமாக கூற வேண்டும். என்னென்றால் இது உண்மையிலே நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் உண்மையிலே நான் நேரடியாக அறிந்து கொண்ட விஷயமே அல்ல. இப்போ கேள்விப்பட்ட விஷயங்களை வைத்து நான் என்னை போன்ற ஒரு ஆள் மற்றவரை குறை கூறி கதைப்பது என்பது ஒரு நியாயமான விஷயம். ஒரு சமூகத்தில் வெட்டப்படும் குட்டப்படும் இருக்கதான் செய்வான், அதை காட்டி கொடுத்தாலும் இல்லை எதிர்பார்த்து செய்வான். அவர்களுடைய தொழில் சில விஷயங்கள் தொழிலாகவே இருக்கு. அவர்களுடைய தொழிலை செய்வார்கள், அவர்களுடைய தொழிலை செய்ய விட்டது. அவர்களுக்கு அரசியலுக்கு இப்போ என்னிடம் அரசியலை கொண்டு செல்வதற்கு அரசியல் ஏற்பதற்கு இந்த மக்களுக்கு செய்வதற்கான சில நோக்கங்களுக்கு சில வேலை நான் அதை முன்வைத்து நான் அரசியல் கேட்கலாம், சந்தர்ப்பம் கேட்கலாம். சற்று எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு நேர்மையாக நான் நடந்து கொள்ள வேண்டும், அதுக்குரிய சார்பான நான் கட்சியை கேட்பேன். அந்த இடத்துக்கு ஆனால் சிலருக்கு கொள்கை மீது ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு எங்கே வேணாலும் அரசியல் செய்ய வேண்டும், இப்படி வேணும் அரசியல் அவர்கள் அந்த பணியை செய்திருப்பார்கள். இப்போ அதை நம்ம இதில் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு இலக்கியம் கொடுவேன், அவர்களுடைய பேர்களை எழுதி இதில் கலைத்து பேசி நம்மளோட தரத்தை நம்ம குறைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அன்றைய தினம் நாங்கள் இதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்த தொல்பொருள் திணைக்களம் மக்களுடைய காணிகளை அபகரிக்கிறார்கள் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதற்கு இந்த பிரதேச சபையிலே முன்னின்று உழைத்தவர்கள் நீங்களும் உங்களுடைய குழுவினரும் சேர்ந்து அதே கட்சியில் உள்ளவர்கள் அரசாங்கத்திடம் இப்படி ஆர்ப்பாட்டங்களை செய்து கோரிக்கைகளை முன்வைத்ததை இட்டு நாங்கள் சந்தோஷம் அடைந்திருந்தோம். பாருங்கள், அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசாங்க தரப்பில் இவர்கள் இருந்தாலும் அரசாங்கம் விடுகின்ற பிழைகளை அவர்கள் இப்படி சுட்டி காட்டுகின்றார்களே என நாங்கள் அதனை பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தோம். பின்னர் நடைபெற்ற இப்படியான நிகழ்வுகளை பார்த்த பொழுதுதான் எங்களுக்கு புரிந்திருந்தது, இதற்குள் பாகுபாடான காட்டிக் கொடுக்கின்ற இனப்பாகுபாடு பார்க்கின்ற இப்படியான பல செயற்பாடுகள் இங்கே நடைபெறுகின்றதை எங்களால் கண்காணிக்க முடிந்தது. தொடருங்கள், நீங்கள் பாராளுமன்ற உறுப்புரிமை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதாவது பாராளுமன்றத்தில் எங்களுக்கு மக்கள் ஆதங்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அமைச்சர் பதவிகள் கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த விஷயங்கள் என்ன பின்போக்கு நான் விளங்குது என்னென்றால், அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு தகுதியான நபர்களை வேட்பாளர்களாக நியமிப்பது என்ன தந்திரோபாயங்கள் இருக்கின்றது என்றால், சிலர் ஒரு நல்ல படித்தவர்கள் பட்டங்களை பெற்றிருந்தால் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் அல்லது அப்படி இருக்கின்றவர்களை இவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆகுவதற்கான வேட்பு மனுவதற்கு வாங்க மாட்டார்கள். வாங்கி அவர்கள் தகுதியானவர்கள் வந்தால் தானே நாங்கள் அமைச்சர் பதவி தகுதியானவர் கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த மட்டத்தில் இல்லாத அது கீழ்மட்டம் உள்ளவர்களை தான் அவர்கள் தேடுகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மைக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிடுவதற்கு மிகவும் தகுதியாக இருந்தவர் சபர்லா லோயர். அந்த சட்ட சபர்லா லோயர் அவர்கள் தான் போட்டியிடுவதற்கு மிகவும் தகுதியாக இருந்தவர்கள்.
ஆனால் அவர் போட்டியிட்டால் நிச்சயமாக வென்றிருப்பார். அவர்களுக்கு எல்லா இடமும் அறிமுகம் இருக்கு. ஏற்கனவே அங்க நகர சபையிலே போட்டியிட்டு வைத்தியமனாக இருந்தவர் அவருக்கு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவரை நிறுத்திவிட்டு என்ன செய்தார்கள், ஒருவர் கொடுத்தார், ஒரு ஆசிரியர் கொடுத்தார். அவர் அறிமுகம் இல்லாதவர். அவரை கொடுத்து முஸ்லிம் மக்களுடைய வாக்கெல்லாம் வாங்கிவிட்டு வென்றெடுத்து சென்றவர் வேறவர் தானே. அந்த தந்திரோபாயத்தை இன்னும் பாவிக்கிறார்கள். ஆகவே இதே மாதிரி ஒரு ஆளுக்கு தந்தார், சொல்றது இதே மாதிரி ஒரு ஆளுக்கு தந்தால் அவர்கள் பிற்காலத்திலே ஒரு நிலையான போஸ்ட் வரும்போது என்னை தவிர்த்து போக இல்லாத ஒரு கட்டம் ஒன்று. ஆகவே அவர்களை உள்வாங்கினால் தானே இது பதை கொடுக்க வேண்டி வரும். உள்வாங்காம விட்டால் சரிதானே. இதுதான் அவர்களுடைய தந்திரோபாயமா போய் கொண்டிருக்கிறது. அது அப்படியே போய் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், தங்களை விட அறிவில் மேலோங்கியவர்களை உள்வாங்கினால் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்பார்கள் என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு, அதாவது அவர்களுடைய தற்போதைய அரசாங்கத்திலே அரசாங்கம் என்ன கட்டளையிடுகின்றதோ அதனை கேட்டு அப்படியே செவிசாய்த்து அப்படியே செயல்படுத்துகின்ற அமைச்சர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதனை எங்களால் உணர முடிகிறது, காண முடிகிறது. அந்த வகையிலே தங்களுடைய அறிவுக்கு மேலதிகமாக உள்ளவர்களை உள்வாங்கினால் நீங்கள் கூறுவதை போன்று ஒரு விடயத்தை செய்ய சொல்கின்ற பொழுது ஏன் எதற்கு என்ற கேள்வி எழுப்புவார்கள் என்ற அந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு வேட்பாளர்கள் விடயத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள். அதாவது இங்கே இருக்கின்ற பிஎன்ஏ கொண்டு கோடினேட்டர் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், புறம் பிசில் அடித்தால் புறம் பெல்டி அடிக்கும் இல்லையா இல்லைங்க. அதே மாதிரி நாங்கள் புறங்க அவரை பிசில் அடித்தா நாங்கள் பெல்டி அடித்து கொண்டு இருக்கணும். அவர் சொன்னால் ஓடணும். அப்படிதான் எடுப்படி அவருக்கு தேவைப்படுகின்றது. அப்படியாவது எடுப்படிகளை நாங்கள் செய்யப்பட முடியாது. எங்களை கேள்வதற்கான அல்லது எங்களை ஆட்சி படைப்பதற்கான எங்களை இயக்குவதற்கான எந்த அதிகாரம் பிஎன்ஏ கொண்டவர்களுக்கு அல்ல. எங்களுடைய மக்களுக்கு அப்படியான கோடினேட்டர் நியமித்திருக்கணும். 65% முஸ்லிம்களை கொண்டுள்ள இந்த பிரதேச பிரிவில் என்பிக்கு வந்தவுடன் என்ன செய்திருக்கணும், இந்த முஸ்லிம்களுடைய விஷயங்களை பரிபாலனை செய்வதற்கான ஒரு முஸ்லிம் கோஆர்டினேட்டரை இணைப்பாளரை நியமிச்சிருக்கணும். ஆனால் அவர்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆகவே இந்த சிஸ்டம் எங்களுக்கு சரி வராததை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். உண்மை, அந்தந்த ஊர்களில் பெரும்பான்மையாக எந்த இனம் வாழ்கின்றார்களோ அந்த இனத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அல்லது ஒரு கோஆர்டினேட்டராக தலைமைத்துவமாக நியமித்து அந்த மக்களிடமிருந்து ஒருவரை தெரிவு செய்வதுதான் சால சிறந்த ஒரு விடயம். இருந்தாலும் கூட இங்கு பல குளறுபடிகள் நடைபெறுவதை உங்களின் கருத்து மூலமும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையிலே இங்கு பல முரண்பாடான செயல்களும் பல அநீதி செயல்களும் இந்த வேட்பாளர் விடயத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அடுத்ததாக நாம் உங்களிடம் மிக முக்கியமாக வின வேண்டிய ஒரு விடயம்தான், நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு, அதாவது இந்த அரசியலிலே நீங்கள் களமிறங்குவது, உங்களுக்கு போதிய அளவு பொருளாதாரம் இருக்கிறது. நீங்கள் கை நிறைய சம்பளம் பெறுகின்ற ஒரு ஊழியராக, அரசு சேவகனாக பல வருடங்கள் சேவையாற்றியிருந்தீர்கள். உண்மையிலேயே அதில் பல நேர்மையான விடயங்களை நாங்கள் கண்டிருந்தோம். அதே போன்று தற்போது நீங்கள் மிகவும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சட்டத்தரணியாக தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதில் மிகவும் மக்களுக்கு தெரியும், நிறைய சம்பாதிக்க முடியும். அதனால் மேலதிகமாக உங்களுடைய குடும்ப பொருளாதாரங்களை மேலோங்க செய்வதற்காக வேண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்றை, கொக்கோ கோலா கம்பெனி ஒன்றை எடுத்து அதனூடாக பல ஊழியர்களுக்கு வேலை கொடுத்து பல குடும்பங்களும் அதில் வாழ்கின்றார்கள், இல்லை என்பதற்கு இல்லை. அப்படி பலருக்கு தொழிலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு பல தொழில்களை ஏற்பாடு செய்து நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தை நிரப்பமாக வைத்திருக்கிறீர்கள். இப்படி இருந்தும் இவ்வளோ வேலை பளுக்களுக்கு மத்தியிலும் நீங்கள் எதற்காக வேண்டி இந்த பிரதேச சபைக்குள் நுழைவதற்கு நினைக்கின்றீர்கள்? நல்லதான், நல்ல கேள்வி கேட்டீங்க. பொருளாதாரம் இருக்குது, அந்த என்னை குடும்பத்தில் பொறியியல் பராமரிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்குது. ஆகவே எனது குடும்பத்தை எனது சுற்றார் உறவினர்களை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கின்ற நான் தான் வர வேண்டும் அரசியல். இந்த பொருளாதாரம் இல்லாதவர்கள் அந்த பொருளாதாரத்தை பிரதேச சபை வருகின்ற பதவியோடாக எழுதுகள் வந்து அவங்களுக்கு தெரியும் லஞ்சம் ஊழலைங்கிற விஷயத்துக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அது அவ்வாறு இருக்கிறதுல நான் ஏன் இந்த எனக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஒரு 6 வருடங்கள பிரதேச சபையில் கடமையாற்றிருக்கிறேன். அந்த பிரதேச சபையில் 6 வருடங்கள் கடமையாற்றியதும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான லஞ்ச ஊழல் ஒத்துழைப்புகளுக்கு நான் போனதும் இல்லை, இந்த விதமான களவு பொய்களுக்கு நான் துணை போனதில்லை. ஆனால் அங்கு அவ்வாறான எக்கச்சக்கமான ஊழல் மோசடிகளை நான் பார்த்தேன். நீங்கள் அரசியலுக்கு வருவதற்காக வேண்டி அங்கு பிரதேச சபையில் ஊழல் நடக்கின்ற ஆயுதத்தை கையில் எடுக்க பார்க்கிறீர்கள். அதாவது நான் என்னென்னா, ஊழல் நடக்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்து எனக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எனக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கிறது?
அது அப்படியும் இல்லை. உண்மையிலே இந்த சமூகத்தில் இப்போ தற்போதைக்கு இந்த குற்றவியல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஒரு படித்த ஒரு சட்டத்தரணி என்ற லெவலில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆகவே அந்த இவ்வளோ பேருக்குள்ளேயும் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு அமானித பொறுப்பு ஒன்று தான். இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணி இந்த என்ன ஒரு 3-4 டிகிரியை முடிக்க வச்சு நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முதுமானி பட்டம் பெற்றேன். நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி போகணும், என்ன மாதிரி இருக்கணுங்கிற சிந்தனை எனக்கு ஊழல் ஏமாத்திகளை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்து போட்டு நான் அங்கே வைத்திருந்து இந்த பிரதேச சபையில் அவ்வளோ ஊழல் லஞ்சத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ மோசடிகளை பார்த்து விட்டு நான் அது சம்பந்தமாக அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு நான் மாநிலத்தை தந்தது எந்த விதமான ஒரு பிரயோசனம் இல்லையா. அந்த நாளைக்கு நான் ஒரு பெரிய இருக்கக்கூடிய நிலைக்குரிய ஒரு பெரிய ஒரு பாவம் ஒரு அணியாக நடந்த தடுப்பதற்கான 3 முறைகள் இருக்கின்றது. அதில் நேரடியாக நான் சென்று அங்கு தடுக்கக்கூடிய ஒரு முறையாக தான் இதை தெரிந்து சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே நான் அங்கே ஒரு ஸ்டாஃபாக இருந்த போது என்ன தடுக்கலாம், என்ன மீவி எனக்கு எதிராக அங்கிருந்து தவிசால் எனக்கு எதிராக பெட்டிஷன் அடித்து என்னை வெளியே நடவடிக்கை எடுத்து நான் அந்த பிரதேச சபையை விட்டு வெளியாகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பெரிய வரலாறுகள் பின்னால் இருக்கின்றது, நிறைய சம்பவங்கள் அதில் இருக்கின்றது. அவன் இந்த ஊருக்காக நிறைய அநீதிகளை தடுப்பதற்காக நான் அதுக்குள்ள இருந்து போராடினேன். ஆனால் ஒரு 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 தலைவருக்கு ஒரு ஸ்டாஃபாக இருந்தோம்னு சில விஷயங்கள் செய்யாது. ஆனால் துணை போகாமலுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களை பாதுகாக்க மாட்டோம், எங்களுக்கு முடிந்திருந்தது. ஆகவே நான் எக்கச்சக்கமான ஊழலை பார்த்து தான் அதை கட்டாயம் நிச்சயமாக தடுக்கப்பட முடியும். எனக்கு பொறுப்பு இருக்கின்றது தானே. அப்போ அந்த விஷயத்துல தான் இதிலே செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்ல பிரயோஜனம் சேர வேண்டும் என்பதற்காக நான் இதில் நான் இறங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பிரதேச சபை சாதாரண ஒரு பிரதேச சபை மெம்பராக வந்தால் அந்த ஊழல்களை தடுக்க இயலும்னு நினைக்கிறீங்க? சாதாரண மெம்பராக வரக்கூடாது. அதாவது சாதாரண மெம்பர் வரணும். அவருக்கு பிரதேச சம்பந்தமான ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும், பிரதேச சபையில் என்ன தெரிஞ்சிருக்கணும், பிரதேச சபை எப்படி கவுன்சில் டிசிஷன் எடுக்கலாம் தெரியுமா, இப்போ எப்படி கவுன்சில் டிசிஷன் பொதுவாக எழுதி போட்டு அதை தனக்கு வாசியாக பிரயோகிக்கலாம் தெரியும். எவ்வாறு மற்ற மெம்பர்ஸை வச்சுக்கொண்டு ராஜதேசமாக முடிவுகளை மாற்றுகிறாங்க, இந்த விஷயங்கள் அல்லது அதில் எவ்வாறு கொடுத்துருவாங்க இடம்பெறுகிறது, எவ்வாறு அவங்க பட்ஜெட் தயாரிக்கிறாங்க, இந்த விஷயங்களும் தெரியாமல் சாதாரண ஒரு மெம்பராக வந்தால் யாரை ஈடுகட்ட முடியாது. ஆனால் இந்த வரைக்கும் நான் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். ஆகவே எனக்கு இப்பொழுது மற்றவர்களை விட ஒரு ஆயுதம் இருக்கின்றது, அதுதான் சட்டத்தரப்பு என்று ஆயுதம் சட்டம் என்கிறது ஒரு வெப்பன் செயலாக இருக்கின்றது. இவர்கள் பிள்ளையாக நடக்கின்ற போது அதை தட்டி கேட்கக்கூடிய பெரும் திராணி முதுகெலும்பும் எனக்கு இருக்கிறது. ஆகவே இவர்கள் பிள்ளையான அதாவது கவுன்சில் டிசிஷன் அந்த ஏற்படுகின்ற கவர்மெண்ட் சர்க்குலர்ஸ் அந்தந்த விஷயங்களுக்கு நீதி பிரமாணங்கள் இருக்கின்றது, நிறைய விடயங்கள் இருக்கிறது. அந்த பிரதேசங்களோட ஃபங்க்ஷனை கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேச சட்டம் இருக்கின்றது. இதுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகின்ற போது நான் நீதிமன்றம் சென்றதுக்கு அவர்களுடைய அந்த விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் என்னிடம் இருக்கின்றது. இதற்காக வேண்டிய எனக்கு யாரும் அப்போ பேமெண்ட் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் தன்னார்வமாக நான் முன் கொடுக்கின்றேன். அந்த விஷயங்கள் அவர்கள் அந்த விஷயத்தில் கட்டுப்படுத்த எனக்கு தெரியும். ஏன்னா இப்பொழுது வருவதற்கு பிரதேசத்துக்கு வருவதற்கு 2 பேர் போட்டியில் கொண்டிருக்கிறார்கள். சேவனாகுவதற்கு அதெல்லாம் அதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிற விஷயம் ஒரு கேடி பில்லா அது கில்லாடிறாங்க, ஒரு கேடி பில்லா வருவார்கள் அல்லது கில்லாடிறாங்க வரப்பாங்க. கேடி பில்லா என்று கூறுவதை நான் நினைக்கின்றேன். கடந்த காலங்களிலே 2 தவிசாளர்கள் இருந்திருந்தார்கள். குச்சவெளி பிரதேச சபை வரலாற்றிலேயே 2 தவிசாளர்கள் இருந்திருந்தார்கள். அப்படியெல்லாம் அதை விடுவோம். நான் பொதுவாக சொல்லிவிட்டேன், கேடி பில்லா கில்லாடிறாங்க வர போறாங்க. ஆனால் சொல்லுகிறாங்க 2 பேரை சமாளிப்பது அனைவராலையும் மேலாது. நீங்கள் கடந்த காலங்களிலே பல வருடங்கள் நினைக்கிறேன், சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக குச்சவெளி பிரதேச சபையிலே ஒரு உயர் பொறுப்புகளையும் உயர் அதிகாரி என்ற ஒரு ரீதியிலையும் அங்கு பதவி வகித்த நிலையிலே பல ஊழல்களையும் உங்களுக்கு மேலதிகாரிகள் பல ஊழல்களையும் மோசடிகளையும் செய்வதை கண்ணுட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே அதனை உண்மையிலே மக்களுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும். என்றால் நீங்கள் அங்கே உயர் அதிகாரி என்ற ஒரு மட்டத்தை விட மேலதிகாரியாக ஒரு தனிசாளராக வர வேண்டும் என்ற ஒரு கடப்பாட்டுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் அதாவது என்னுடைய சிந்தனை பிரதேசத்தை படிச்சு போக வேண்டும் நல்ல சிந்தனைகள் இல்லை. நான் நினைக்கிறேன் குச்சவெளி பிரதேச சபைக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேஷனில் முதுமானி பட்டம் முடித்தவர் நீங்கள் ஒருவராக இருக்கலாம்னு நான் நினைக்கின்றேன். இல்லை, இவர்கள் இந்த போட்டியிடுகின்ற அனைத்து கட்சியிலும் இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களை விட அந்த வகையிலே அந்த கலைத்தரம் இடத்திலே நான் தான் மேலும் இருக்கின்றேன். நான் உங்களிடம் சாதாரண வேட்பாளராக வந்து உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்பதற்கு காரணம், கடந்த காலங்களிலே இந்த பிரதேச சபையிலே மிகவும் ஒரு கீழ்த்தரமான மோசமான நிலையில் காணப்பட்ட உறுப்பினர்களே காணப்பட்டார்கள். எல்லாரும் அவருடைய செயற்பாடுகளை வைத்து நாம் மிகவும் எங்களுடைய தலையை கொண்டு செவரில் அடிக்கின்ற அளவுக்கு செயற்பாடுகள் மிக படுமோசமாக கீழ்த்தரமாக காணப்பட்டிருந்தது. அதை வைத்து தான் நான் உங்களிடம் இப்படி கேட்டிருந்தேன்.
உண்மையிலேயே பிரதேச சபை உறுப்பினர்கள் என்பவர்கள் கடைசி ஆக அடிமட்டமாக கூற போனால் ஒரு பிஏ டிகிரி லெவல் சரி முடித்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மிகவும் மோசமான நிலைக்கு இந்த கல்வர்களும் கயவர்களும் சூறையாடுகின்ற நிலையை அவர்களும் அதை உள்வாங்கிக் கொண்டு செயற்படுகின்ற ஒரு கடந்த காலங்களை போன்று ஏற்படும் என்பதை நாங்கள் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். இல்லை நான் என்னென்னா அதில் நான் சில விஷயங்கள் உடன்படலாம், சில விஷயங்கள் உடன்படலாம் போகும். ஏனென்றால் இப்போ இங்கே பிரதேச சபைக்கு வர வேண்டிய உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள், உண்மையிலே உண்மையான நேர்மையானவர்கள் பிரதேச விஷயம் தெரிந்தவர்கள் வர வேண்டும். அவர்களுக்கு பிஏ குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்மெண்ட் தேவையானது நாங்கள் வற்புறுத்தாலும் இவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா அவதானிக்க வேண்டும். மக்கள் கொடுக்கின்ற வாக்கு என்பது மக்கள் சில விஷயங்களை எதிர்பார்த்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமானிதத்தை சுமந்து வருகின்றவர்கள் இங்கு வருகின்றனர். இங்கு வருகின்ற போது இங்கு மக்களுக்கு பாதகம் இல்லாத செயற்பாடுகளை கோபான முறையில இவர்கள் செயற்படுவதற்கு ஒரு ஒத்துழைக்க வேண்டும். இவர்கள் களவுகளுக்கு மூழலுக்கும் லஞ்சத்துக்கும் சைன வைத்துக் கொண்டு கொமிஷனுக்கும் சில ரோடுகளை தருகின்றார், பாதைகளை தருகின்றார், குன்றை தருகின்றார் என்று கவனம் செஞ்சிருந்தார்கள். இவர்கள் மக்களுடைய அனைத்து விஷயமான இதுகளையும் அபிலாஷைகளையும் இவர்கள் நிறுகின்றார். இவர்கள் அதனுடன் கணக்கு கொடுக்கின்றனர். அதே போன்று மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. மக்கள் சாட்சியாளர்கள். நீங்கள் பயங்கள் மக்கள் சாட்சியாளர் என்ன சாட்சி அளிக்கின்றார்கள்? இவர்கள் நேர்மையானவர் உண்மையானவர் என்னுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் செய்வார்கள் சாட்சி அளிக்கின்றார்கள். நான் வாக்களித்து அனுப்புகின்ற அந்த வேட்பாளர் அவர் பாவம் செய்தவர்களுக்கு அநியாயத்தை துணை கொண்டு அந்த பாவத்தில் பங்கெடுக்க இல்லையா? அதை மக்களும் உணர வேண்டும். மக்கள் உணர்வு ஒருத்தர் பாவத்தை செய்து எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து ஒருத்தரை கொடுத்து அவர் ஒருத்தர் பாவம் செய்வார், இவங்க எல்லாம் பங்கு கொடுத்துக் கொள்வாங்க. இந்த நிலைமை உருவாக்கும். உண்மையிலே நேர்மையானவர்களை ஊழல் செய்யாதவர்களை உண்மையை சாமானிய மனிதரே சாதாரண மெம்பர்கள் அவர்கள் அனைவரும் முதுகெலும் உள்ளவர்களாகவும் நேர்மையானவர்களும் இருந்தால் யாரும் ஊழல் செய்ய முடியாது. எது சாதாரண மெம்பர் அந்த 16 உறுப்பினர்கள் இருந்தாலும் செமந்தர் ஈச்சப்படுகிற வைஸ் செமந்தர் 16 பேரும் நேர்மையை கையெழுத்திடுவர்களாக நேர்மையை பேசக்கூடியவர்களாக நேர்மையாக செயல்படுவர்களாக இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை ஊழல் மாறுவதற்கு வாய்ப்பில்லை? ஏன் அவர்கள் அப்படி சொல்றாங்க? அப்ப மக்களும் சரியாக யோசிக்க வேண்டும். நம்ம யாரை அனுப்ப வேண்டும்? சிலர் ஆசைக்காக எலெக்ஷன் இருக்கிறாங்க. சிலருக்கு என்ன ஆசை, பிரதேச மெம்பராக ஆசை வேண்டும். சிலருக்கு நானும் கேட்டு பார்ப்போமே இருக்காங்க. சிலருக்கு குடும்பம் இதில் எல்லாரும் அமானிதத்தை சுமந்து மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருந்தால் அது இன்னும் பாதகமாக தான். நான் நினைக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே 18 சபைகள் இருக்கின்றது அல்லவா? 18 சபைகள் இருக்கின்றது, நகர சபை உட்பட. அதிலே முதலாவது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய சபையாக உப்புவழி பிரதேச சபை, இரண்டாவது வருமானம் ஈட்டக்கூடிய தரத்திலே இருக்கின்றது குச்சவெளி பிரதேச சபை அல்லவா? பாரிய ஃபேக்டரிகளும் பாரிய ரெஸ்டாரண்ட்களும் ஹோட்டல்களும் இங்கு அமைந்திருப்பதன் காரணமாக பெரிய ஒரு நிதியை பெறக்கூடிய மாச வருமானம் நான் நினைக்கின்றேன் வருடத்திற்கு எத்தனை கோடி வருமானம் ஈட்டக்கூடியதாக. நாங்கள் அப்போது இருக்கும்போது அது ஒரு 10-15 கோடி அப்படி தாண்டி சில வருஷங்கள்ல அது வார டூரிஸ்ட் சீசன் டைம்களில் நான் நினைக்கிறேன் 50-30 கோடி என்ற அந்த முத்திரை வரிகள் அப்படி வரும்போது சில டைம்ல பிடிக்கும். அது விஷயம் சொத்து விற்பனைகள் நடக்கும் முத்திரை வரிகள் பிரதேசத்துக்கு வந்து செல்லக்கூடிய வருமானமா இருக்கு. அப்படி அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய பிரதேசத்துக்கு உண்மையிலேயே போட்டித்தன்மை அதிகமாக காணப்படும். நான் நினைக்கின்றேன் கொழும்பிலே எங்களிடம் தேர்தல் ஆணையாளர் கொழும்பிலே கூறியிருந்தார், இந்த கிராமத்தை பற்றி அவர்களுக்கு தகவல் போயிருக்கின்றது என்றால் எந்த அளவுக்கு இங்கே போட்டித்தன்மை அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூறியிருந்தார் குச்சவெளி பிரதேச சபையா என்ன ஆச்சரியமாக கேட்டுவிட்டு அங்கு போட்டித்தன்மை கூடிய இடம் அல்லவா? இந்த முறை பலர் செலவழித்து பலர் முண்டியடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்ற செய்தியை அங்கிருந்து எங்களுக்கு கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த களவாடுகின்ற சூறையாடுகின்ற விடயம் என்பது கோடிக்கணக்கான வருமானங்கள் புரள்கின்ற சபையிலே நடைபெறாது என்பது தேர்ந்தெடுக்கின்றவன் புறங்கை நக்க மாட்டான் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. நான் நினைக்கின்றேன் உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் உறுப்பினராக பிரதேச சபை உறுப்பினராக அல்லது தனி உறுப்பினராக வந்தால் இந்த மக்களுக்கு உங்களுடைய பிரதேசத்துக்கு என்ன செய்வீர்கள், அல்லது தவிசாளராக வந்தால் என்ன செய்வீர்கள்? நான் உண்மையிலே பிரதேச உறுப்பினராக அந்த மக்களுக்கு வந்தால் செய்வதற்கு நிறைய சிந்தனைகள் இருக்கின்றது. அதே மாதிரி அது ஆண்டவன் தவிசாளராக வரக்கூடிய சிந்தனைகள். உதாரணத்துக்கு நான் உங்களை சொல்வதாக இருந்தால் சிந்தனை ரீதியான மாற்றமாக வேண்டும். உண்மையிலே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது நான் சொல்லி கொண்டு போகலாம். இப்போ ஒரு கடையில் லைசன்ஸ் செய்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நாட்கணக்கில் மெனக்கட்டு அப்படி செய்கிற விஷயங்களை தான் இவர்கள் செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஏன்னா பில்டிங் அப்ரூவலாக இருக்கட்டும், எது இருக்கட்டும், இதெல்லாம் வருமானத்தை ஈட்டுவதற்காக லஞ்சத்தை பெறுவதற்காக வேண்டி அதை டிலே பண்ணுற அந்த விஷயங்கள் உண்மையிலே இந்த லைசன்ஸ் கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம்
மொத்த சொல்லி நொடி போட்டு செய்து ஒரு 5 நிமிடங்கள் அதை கொடுவதற்கான சிஸ்டம் இருக்கின்றது. அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணி ஒழுங்காக அந்த டேட்டா பேசி இப்படின்னா மக்களை அலர்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உண்மையிலே நான் அதுக்கு ஒரு கமிஷனாக இருந்தால் வருகின்ற ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிளேடி கொடுத்து தான் நான் அனுப்புவது இருப்பேன். அப்போ பிளேடி குடிக்கிற நேரத்துக்குள்ள அந்த வேலை முடிக்கிறதுக்குரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொண்டு போவேன். இன்னொன்று டிரான்ஸ்பரன்ஸ் வெளிப்படைத்தன்மையாக செய்வேன். உண்மையில் இது ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் கழிவு முகாமைத்து உங்களுக்கு நேரம் காணும் தெரியாது கதைப்பதற்கு நேரம் குறுகிய நேரமாக இருப்பதனால் சுருக்கமாக கூறிக்கிறேன். கழிவு முகாமைத்துவ பிரிவுன்னு சொல்லி ஒன்று இருக்கின்றது. அதுக்கு நான் பொறுப்பதையாக இருக்கிறேன். ஆனால் பிரதேச சபையில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா குப்பை முகாமைத்துவ பிரிவு, பிரதேச சபையில் குப்பை முகாமைத்துவ பிரிவு, கழிவு முகாமைத்துவ பிரிவு இருக்கிறது. நீங்க இங்க பார்க்கணும் கழிவு என்றால் என்ன, முகாமைத்துவம் என்றால் ரெண்டும் அங்கே ரெண்டு தலைவர மண்டையிலே அதோ அதுக்கு மற்ற மண்டையிலே. இப்ப கழிவுங்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளைக்கிறோம். அடுத்த முகாமைத்துவம் என்கிற 2 விஷயத்தையும் விளைக்கிறோம். அப்ப ரெண்டுலேயே நம்மளுக்கு புதிய பயிற்சினா ஒரு விஷயம் விடயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயனாரில் அந்த டம்பிங் கிரவுண்ட் இருக்குது, குப்பை முன்னாடி பிரச்சனை இருக்கின்றது. குப்பை போட்டு அது சூழல் மாசாடுன்னு பெரிய ஒரு அனாவசியமான பிரச்சனை தான் தோட்டி இருக்கிறாங்க. ஆனா இதை என்ன சொல்றது, அந்த கழிவு முகாமைத்துவங்கிற சரியாக நடந்தால் அதை நடத்தக்கூடிய வாய்ப்பு. நான் இந்த கழிவு முகாமைத்துவம் சம்பந்தமாக இதை நெறிப்படுத்துறது, இதை செய்வதற்கு வேண்டி அமல்படுத்துவதற்கான பல தரமாக தவிசாரிடம் பல விடயங்களை நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், கழிவுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு விளைவிக்கணும். கழிவு வேற குப்பை வேறங்கிறது கன்செப்ட் உங்களுக்கு விளைவிக்க வேண்டும். கழிவுங்கிறது என்ன, ஒரு டைலர் தைக்கின்றார், பட் முதல் கட்பீஸ் வருகிறது, கட்பீஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கழிவு. அதே போல இன்னொரு வேலை செய்கிறார், தச்சல் வருகின்றார், தச்சல் அவர் அடிக்கின்ற போது வருகின்ற மரத்தில் ஒரு கழிவு. இன்னைக்கு முஸ்லீம் ஒரு லேடி சமைக்கின்றார், அவர் ஒரு கிச்சன் கழிவு எல்லாம் அது ஒரு கழிவு. இப்போ வருகின்ற பிளாஸ்டிக் போது கடையில் யூஸ் பண்ற போது அது ஒரு கழிவு. இங்க உடைகின்ற வீடு உடைக்கிற செட்டு, இந்த வீடு அதாவது போத்தல் ஓடுகள் அதெல்லாம் ஒரு கழிவு. இதெல்லாம் கழிவு. இந்த கழிவு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கழிவுங்கிறது ஒரு என்ன சொல்றாங்க, கழிவுங்கிறது என்னுடைய கழிவு இன்னொருடைய மூலப்பொருள். என்னுடைய கழிவு என்ன, இன்னொருடைய மூலப்பொருள். இது பேசிக் கான்செப்ட். இப்ப இந்த பெட்டு துணிகளை போடுகின்ற இவருக்கு இது கழிவு, இவர் இதை வெளியாக்க வேண்டும். ஆனால் இது ஒரு பாம்பீசல் மற்ற தலைவாணி செய்கிற ஒரு தரக்கு இது மூலப்பொருள். இப்ப இந்த கண்ணாடி ஒரு மூலப்பொருள், இங்க ஒரு சிரட்டே ஒரு மூலப்பொருள். இதெல்லாம் ஒருத்தருடைய மூலப்பொருள். கழிவுங்கிறது மூலப்பொருள். அதைத்தான் முகாமை செய்ய வேண்டும் பிரதேச சபைகள். அதைத்தான் முகாமை செய்யணும். என்ன செய்யணும், அதை செப்பரேட்டாக எடுத்து அதை செப்பரேட்டாக வித்து பணமாக்கி பிரதேச வருமானத்தினுடைய முடிவுகள். இது என்ன செய்யணும், பிரதேச சபையில் அனைத்து வேலை செய்கின்றதால் அந்த கிச்சன் கல்வியையும் உண்டாக்கி இதையும் உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கி அள்ளி ஏற்றி கொண்டு குப்பை யாருக்கு பேசணும், குப்பை சூழல் மாசடைய விஷயம். அப்ப இது பிரதேச கழிவு முகாமைத்துவ பிரிவுகள் பிரதேச முகாமைத்துவ பிரிவுகள் வச்சுக்கொண்டு எந்த முகாமைத்துவ கழிவு என்று நுழைதே இல்லை, எல்லாத்தையும் ஒரு குப்பையாக்கி மேற்கொள்ற வேலை தான் இருக்குது. ஆனா இந்த சிஸ்டத்தோட சேர்த்து உங்களுக்கு தெரியாது, சுனாமிக்கு பின்னர் சிசிடி நிறுவனம் நிலாவெளி டம்பிங் கிரவுண்ட்ல கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து மெஷினரி ஒன்றை கொடுத்திருக்கின்றது இந்த குப்பை கைவினை செய்வதற்காக. நீங்க கொடுக்கின்ற கிச்சன் கழிவுகளோ அல்லது அது இருக்கின்றது. இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அதை தொழில்பட வைக்கவில்லை. கடந்த தற்போது சபையில் இருக்கிறது. நீங்க வேணுமெல்லாம் பேசி டம்பிங் கிரவுண்ட் நீங்க கடைப்பிடித்து நீங்க மக்களுக்கு காட்டலாம். கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து எந்த விதமான குப்பை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க அங்க போட்டீங்கன்னு சொன்னா முருங்கத்தடி அந்த மற்ற குப்பை மரங்களுக்கு எல்லாம் நீங்க அந்த மெஷினரியில் போட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் அடிச்சு அது நொறுங்கி தூளாகத்தான் வந்து சேரும். பசலை செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. விலங்கா சொல்றேன். அப்ப இன்னைக்கு என்னைக்கு பிரதேச விஷயப்படி முகாமைத்துவம் என்ன எல்லாத்தையும் ஒரு திட்டமிட்டு அதை கோஆர்டினேட் பண்ணி எப்படி செய்யணும்னு நான் இதற்காக வேண்டி பிரதேச இருக்கிற காலங்கள் இந்த குச்சை பிரதேசத்தில் இதை அமல்படுத்துவதற்கு ஒரு 1000 பேக் 3 காலத்தில் 1000 பேக் இருக்கு. அந்த 1000 பேக்கை எடுத்து என்ன செய்கின்றது, அந்த வீட்டாளர்களை கொடுக்குறது 3 பேக். இந்த 3 பேக்ல நீங்க என்ன செய்யணும், பிளாஸ்டிக் போட்டெல்லாம் போட்டுக்குவாங்க, இதுல செப்பரேட் போட்டுவாங்க. கிச்சன் கழிவு நிறைய போட்டுட்டாங்க. இப்போ கிச்சன் கழிவு என்ன செய்யலாம், கிச்சன் கழிவு இடியாவில் ஒரு நாள் எடுக்க வழி அதை எடுத்து கொண்டு டம்பிங் கொண்டு நம்ம அந்த டம்பிங் சரியா செஞ்சது அங்கே கொஞ்சம் காய வச்சு காஞ்சி கொண்டு தான் அங்கே போட்டு அரைச்சா சரியாக்கும். இதை சொல்லி ரொம்ப சுற்றி வேலையை செய்யலாம். மற்ற இந்த 2ஐயும் சேர்த்து கொண்டு நம்ம டம்பிங் போட்டு ஓரமாக கொடி அதுக்குரிய வாங்குறவங்களை கோஆர்டினேட் பண்ணி வீட்டு உபயோக வேண்டும். உண்மையிலேயே இந்த விடயம் இந்த கன்செப்ட் எந்த ஒரு வேட்பாளருக்கோ எந்த ஒரு வேட்பாளர் நிறைய பேர் சந்திக்கிறார்கள். எந்த ஒரு வேட்பாளர் அறிவுக்கோ அல்லது அந்த பிரதேச சபையிலே தவிசாளர்களாக இருந்தவர்களுக்கு எட்டாத ஒரு விடயத்தை அந்த சிந்தனைக்கே படாத ஒரு விடயத்தை நீங்கள் கன்செப்டை சொல்லுகிறீர்கள். உண்மையிலேயே இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் முதுமானி என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு இங்கே உறுதிப்படுத்தி தருகின்றது. இது குப்பை அரசியல் தான் வச்சுக்கிறாங்க. அதாவது குப்பை கிடக்கணும் ரோட்லாம், மெஷினுக்கு டீசல் செட் டைம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருக்கணும். அல்லது ஊழியர்களுக்கு உரிமையாகட்டு குப்பை அரசியல் என்ன சொல்றாங்கன்னா, குப்பை தேங்கி கிடக்கணும், குப்பை ஏற்றுப்படையில் அடிக்கணும் சேவன் போல் சேம எங்களோட குப்பை ஏற்றுப்படையில் கொஞ்சம் பாருங்கன்னா அவர் தட்டப்பட்ட நேரத்தில் குப்பையை வச்சு கொண்டு வந்த குப்பை அரசியல் தர செஞ்சு கொண்டு குப்பை இல்லாம
உண்மையிலே இந்த பிரதேச சபை என்பது நாங்கள் கண்காணித்த வகையில் குப்பை அகற்றுவது, இந்த மின்விளக்கு ஓரிரு இடங்களிலே பொருத்துவது, இந்த வேலைகள் மாத்திரம்தான் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கின்றதால் உண்மையிலே நீங்கள் சொல்லுகின்ற திட்டங்களை செயல்படுத்தினால் குச்சவெளி பிரதேச சபை என்பது உப்புவெளி பிரதேச சபை அல்ல. முதலாவது இடத்தில் இருக்க போவது வருமானத்திலே குச்சவெளி பிரதேச சபை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அன்பார்ந்த மக்களே, அதே போன்று இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். எங்களுக்கு நேரம் போதாமையினால் மக்களுக்கு நீங்கள் இறுதியாக உங்களுடைய பிரதேச மக்களுக்கு, உங்களுடைய நீங்கள் வட்டார தேர்தல் கேட்கின்ற உங்களுடைய வட்டார மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அன்பார்ந்த மக்களே, நீங்க உங்களுடைய வாக்குகள் என்பது உங்களுடைய உரிமை. உங்களோட உரிமை என்பது மாத்திரமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பெருமதி, உங்களுடைய மதிப்பு. உங்களுடைய மதிப்பு தான் என்ன செய்கிறது, உங்களுக்குரிய சேவைகளை கொண்டு வர போகின்றது. உண்மையிலே நீங்க உங்களோட வாக்கை நீங்க வாக்காண்டு நினைக்காதீங்க, நீங்க சாட்சியம் அளிக்கின்றீங்க. இவர் நல்லது செய்வார், இவர் நல்லவர், இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்க சாட்சியம் அளிக்கின்றீங்கிற விஷயத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அந்த வகையில நீங்க சரியானவர்களை, இவர்கள் நேர்மையாக நடப்பார்கள், எங்களுடைய வாக்குக்கு எங்களுக்கு தீமையை எங்களுக்கு அவரு கொண்டு வர மாட்டார்கள் என்று சொல்லி நீங்க நினைச்சு இந்த வாக்குகளை நீங்க அழைக்கிறதுக்கு முற்பட வேண்டும். உண்மையிலே உங்களுக்கு இப்பொழுது உங்களோட கணவருக்கு இப்பொழுது இறக்கம் வந்திருக்கலாம். உங்களுடைய பசி பட்டினி அவர்கள் ஆராய்ஞ்சு உங்களை பசி தீர்ப்பதற்கான நடவடிக்கை பண்ணுவார். நீங்கள் உலகாலமும் நிர்வாணமாக தலைவர் இந்த உங்களுக்கு ஆடைகளை அவர்கள் கொண்டு வரலாம். நான் சொல்ல நீங்க இந்த ஒரு நாளும் பல தேவைகளுடைய இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்ய இதெல்லாம் இதற்கான தேவைகளும் இல்லை, இதுக்கான காலமும் அல்ல. ஆகவே நீங்கள் எந்த ஒரு லஞ்சம் வாங்குவதும் சரி, லஞ்சம் கொடுப்பதும் சரி, ரெண்டும் பாவமான காரியம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு சில அன்புகளுக்கு செய்திருக்கிறார், சில நோக்கத்திற்காக செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அது பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். இந்த காலங்களிலே அது ரெண்டு விஷயமும் சிலது நடந்ததற்கு ஒன்று சகோதரர் பிள்ளை கிடைச்சது, தேர்தலும் வந்தது ஒன்று சமமாக நடந்திருக்கிறது. அது தவிர்க்க முடியாத விஷயம். அவர் அதுக்காக சில அன்புகளை செய்தார்கள், தவிர்க்க முடியாத விஷயம். அதை வாங்கினது அவர்களுக்கு அதுவா செய்யுங்க, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதுவா செய்யுங்கள். ஆனால் உங்களுடைய உரிமை வேறானது. உரிமையை சரியாக நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளுங்க, நேரானவர்களுக்கு வாக்கை கொடுங்க. நான் என்னை நீங்கள் சரியென்று என்றால் நீங்கள் எனக்கு தாராளமாக வாக்களிங்கள். உங்களுக்கு உங்களுடைய அந்த கஜானாவிலே அவருடைய அந்த பட்டோலையில என்னால் ஒரு பாவம் கூட உங்களுக்கு எழுதப்படாமல் நன்மைகள் மாத்திரம் எழுதுவதற்கான வகையிலே நான் நேர்மையாகவும் நீதியாகவும் செயல்படுவது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை மக்கள் சரி கண்டால் உங்களுக்கு எந்த சின்னத்திற்கு எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? என்னை மக்கள் சரி கண்டால் நான் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியில நான் போட்டியிருக்கின்றேன். அப்துல் ரஹ்மான் இன்ஜினியருங்கிறது தான் அதுக்குரிய தலைவராக செயல்பட்டவர். மாவட்ட மட்டத்திலே அப்பாஸ் டிப்டி சோல் டைரக்டர் நினைக்கிறேன் அவர் இருக்கின்றார். அவ்வாறான படித்த மட்டங்களை கொண்டு நேர்மைக்காக வாதாடக்கூடிய ஒரு கட்சியை தெரிவு செய்து நான் இருக்கின்றேன். ஏன்னா எங்களுடைய கொள்கையுடன் ஒத்துப்போகக்கூடிய கட்சியை தான் நாங்கள் சேரலாம், பயணிக்கலாம். அந்த வகையில் இருக்கின்றேன். இரட்டை கொடி சின்னத்திலே நான் போட்டியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். பெரிய கட்சிகளிலே போட்டியிட்டு பிரதேச சபைக்கு வரும் தேவை. பிரதேச சபை என்பது தானாக வருமானத்தை வைத்து தானாக செலவு. ஆகவே மினிஸ்டரால் அல்லது கட்சி தலைவரால் எந்த ஒதுக்கீடும் பிரதேச சபைக்கு வருவதில்லை. ஆகவே நீங்க பெரிய கட்சிகளோட வந்திருக்கலாமே, பெரிய கட்சிகளில் போட்டியிருக்கலாமே, நீங்க வந்திருக்கீங்க. கட்சி சார்பான விஷயமே அல்ல, இது நபர் சார்ந்த விஷயம். நீங்க யாரை நீங்க அனுப்புறீங்களோ அந்த சேவைகள் உங்களுக்கு இங்கே வந்து சேரும். ஆகவே நீங்கள் கட்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் நபர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த காலமை ஊடாக பல விடயங்கள் புரியக்கூடியதாக இருந்திருக்கும். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயம் உங்களையும் சகோதரர் வேட்பாளர் அவர்கள் சட்டத்தரை நோபர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பார். அன்பான நேயர்களே, வாக்கு ஒவ்வொருத்தருடைய அமானிடம் உரிமை என்ற விடயத்தை மனதில் பதித்துக் கொண்டோம். எங்களுடைய சபைக்கு, குச்சவெளி பிரதேச சபைக்கு நாம் யாரை தெரிவு செய்தால் பிரதேச சபையினூடாக நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய சந்ததியினருக்காக இருக்கட்டும், எங்களுக்காக இருக்கட்டும், நாங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு வாக்களித்து செயல்படுமாறு எங்களுடைய ஊடகம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இன்றைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சட்டத்தரணி தற்போதைய NFTG கட்சியின் குச்சவெளி வட்டார வேட்பாளருமான சட்டத்தரணி நௌபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்கள் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.